ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டான்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை இருக்கிற டான்ஸ் எடுத்து வந்திருக்கோம். இப்போயும் போல பார்க்கறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அவ்வளோ போய்ட்டு மில்ல கண்டு மட்டும் வைக்கவா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தியேட்டருக்கு எம்டியாக தான் இருக்குது. ஓ அப்படியா விஷயம்? தெரியல, ஃபோன்ல சொல்லியிருக்கலாமே. ஃபோன்ல சொல்கிற விஷயம் இல்லை. Few moments later. மக்களே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு பார்த்த அளவுக்கு கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் போகுது படம். ஃபுல்லாக பார்த்து கண்டு மட்டும் வைக்கிறோம். படுத்துட்டே பார்க்குறோம் போடக்கூடாது. வைடாங்கல் அப்படி இருக்கு. நாம் நினைச்ச மாதிரி கூட தெரியுது. கொஞ்சம் வந்து கழுத்து வைக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நல்லா தான் இருக்குது. எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருக்குது. தூக்கம் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்தோம்னா இங்கே மட்டும் தான் தெரியுது. சைடெலாம் தெரியவே இல்லை, அந்த சைடெலாம் தெரியவே இல்லை. ஆக்சுவலி தான் ஓவரால் தியேட்டர் ரிவ்யூ. ஆல்ரெடி நம்ம டக்லேஸ் இங்கே தான் வந்தோம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தியேட்டரை பற்றி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இவனுக்கு இங்கேருந்து இதுதான் பக்கம். நல்லா வந்திருக்கான். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு தான், கௌதம் கைஸ். ஆக்சுவலி வந்து எப்போ அஷ்டம் போயிட்டு வந்தோம். இது வந்து ஸ்க்ரீன் 2 கூட போய் காட்டுறாங்க உங்களுக்கு. இன்டர்மிஷன் என்ன பிடிக்குது? என்ன பண்ணடா அது? டிஎன்ஏ நினைக்கிறேன்டா. டிஎன்ஏ தான். இது கூட பரவாயில்ல இருக்கு. ஆடி 2 எலைட் இதுக்குள்ள போவோம். ஆடி 1 மேலே இருக்குடா. இங்கே தான் நினைக்கிறேன். வா, எலைட் பிபி லான்ச். இதான் வந்து கப்பிள்ஸோடது. நல்லா இருக்காது. ஒன்றுமே தெரியாதுடா. ஐயோ ஐயோ, கதை திறக்க முடியல. சும்மா தானே இருக்கு. அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைடா. அவ்வளோதான் ரைஸ். வந்துருக்காரு. அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது தியேட்டரு. கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரூம் ஸ்க்ரீன் ரெண்டுமே பார்த்தாச்சு. ஸ்க்ரீன் ரூம் மாயஸ் தியேட்டரோட ஆக்சுவல் ஸ்க்ரீன் வந்து இருக்குது. அது வந்து குதிரா படமும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு நான் வந்து அந்த செகண்ட் லேசாக வந்துட்டேன். தான் போடுறாங்க. பார்த்தாலும் கொஞ்சம் நீ கருத்துல படமாக இருக்குது. ஸ்லோவாக கொஞ்சம் ராயலாம் கொஞ்சம் அதே வரைய படம் எப்படி இருந்துச்சு? ஸ்க்ரீன் எக்ஸ்ப்ளோ எப்படி இருந்துச்சு சொல்கிறா. எங்கடா ஓடுற? ஐயோ ஐயோ கைஸ், இந்த தியேட்டரை சுற்றி பார்க்கவே 2 நாள் ஆகும் போலயே. திரும்பவும் இது ஆடி 1 உங்கள் மேனேஜர் போயிட்டுருக்கு. இது நம்ம ஸ்க்ரீன் தான் அது. ஆமாம், இங்கே தானே நான் இதுக்கு தகலேஸ் வந்து உட்காந்துருந்தேன். நான் அங்கே உட்காந்துருந்தேன் லாஸ்ட்டாக. அப்படி கீழே போயிருந்தேன். கீழே நான் யூடியூபர் வீடியோ எடுப்பேன். நீ ஏன்டா வீடியோ எடுக்க? திட்டுத்தனமா அதுவும் உடனே உரப்பிடுவான். சீ போ, தேவாம நடிக்கிற. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இந்த பக்கம் என்ன ஸ்கிரீன் ஐடி ஹாஸ்பிட்டல் ரூம் இருக்க போகுதுடா. நம்ம வாடகை சும்மா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லா பக்கம் போயிட்டு அவ்வளோ அதான் டீப்பான இடம். கேமராலாம் இருக்குது. பார்த்து அடிச்சு கூட போகிறாங்க. டீ இது வேற ஏதோ ஸ்க்ரீன்டா. படம் மாட்டாங்கடா. டீ இது வேறடா. இது வேற ஸ்க்ரீன்டா. ஸ்க்ரீன் 3டா. ஸ்க்ரீன் 3 பழைய ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. சக்கரை ஓதியாக இருக்குது. லைட்டாக கோபுரம் சேவர் மாதிரி இருக்குது. இந்த லைட்டிங்லாம் பார்க்கறதுக்கு மார்பிள் எல்லாமே. கேமிங் ஜோன்லாம் வரப்போதாண்டா. எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இருக்குது. பாப்கார்ன்லாம் 90 ருபீஸ். இதுவும் பண்ணுவோம். ஐஸ்கிரீமு 70. டீ 41டா. அப்படியேப்பா, டீ 40 ரூபா. அதுக்கு வெளியே இப்போ கூட போய் குடிக்கலாம் நல்லா. ஆக்சுவலி நான் போன டைமே காட்ட மாட்டேன். இங்கே சாப்பிடாம இருக்கு உட்கார்றதுக்கு சின்னதாக லாஞ்சிக்கிட்டேன். அப்படியே அங்கே வந்து ஃபுட் கவுண்ட்ரு. இதுவுமே பரவாயில்ல, சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்குது. சாயல் கொஞ்சம் வந்துருக்கும். அதுவுமே ஓகே தான். எவ்ரி திங் இஸ் ஃபைன். தியேட்டர் ஃபுல்லாக வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்றானே என்னைய. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. யார் இங்க? கண்டிப்பா வருவேன். டென்ஷன் ஆகு. ட்ரெய்லர் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க. நார்மல் ஸ்க்ரீன் இல்லாமல். யார் வயசு கேடு? ஆனால் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க தேட்டரோட திறமையா. ஆமாம், மதைக்கு இதுக்கும் கம்மியாக பண்ணால் என்ன ஸ்டக் ஆயிடுச்சு. இங்கே வரு ஸ்டக் ஆயிடுச்சு.
மக்களே படம் முடிஞ்சு. இவனுக்கு வந்து படம் பிடிக்கல, ஆனால் எனக்கு வந்து படம் பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து மீதியாக வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன். மக்களே நம்ம ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமில் இருக்கோம். நம்ம கரெக்டாக இதான் வந்து என்ட்ரன்ஸு, அங்கே லேடிஸ் ரெஸ்ட் ரூமு. லைட்டு சூப்பராக இருக்குது, இல்லை நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காகவே இருக்குது. சூப்பர். வேற ஹேம் பண்ணுறானே கேஷ். நம்ம தியேட்டர் விட்டு வெளியே வந்தாச்சு. நான் வந்து தக்லீஃப் வரப்போ இந்த வழி என்ட்ரன்ஸில் வந்தேன், அவுட்டில் வந்தேன், இப்படி வந்தேன். இது ஒரு தியேட்டர். ஆமாம்மா, இது வந்து பழைய தியேட்ரு. இதுக்குள்ளே மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்குது. தியேட்டரை பற்றி உங்கள் கருத்து? இந்த பக்கம் வாங்க. தியேட்டரை பற்றி உங்கள் கருத்து இருக்கா? அவன் வந்து தலைவன் வந்து இனிமேல் அடிக்கடி இந்த தியேட்டருக்கு தான் வருவான். சரி, நான் மீதில் வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். பழைய எப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வீட்டில் போய் சொல்கிறேன். நான் சொல்கிறியா? எது சொல்லல. சரி, ஓகே, வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, இந்த மலையை பார்த்தீங்களா? ஒரு ஆளோட மண்டையை அப்படியே செதுக்கி வச்ச மாதிரியே ஒரு மலை வந்து இருக்குது. இது நேச்சுரலாக இல்லை மேமுடான்னு தெரியல, எனக்கு தெரில. இது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, நான் ஆக்சுவலி வந்து தியேட்டரில் தான் எனக்கு வந்து இந்த நியூஸ் வந்து வந்துச்சு. ஆக்சுவலி வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு டெத்து வந்து நடந்துருச்சு. ஆக்சுவலி வந்து எங்கள் பாட்டி கூட பிறந்தவங்க வந்து ஒரு 6 பேர். அதில் வந்து ஒரு தாத்தா வந்து இப்போ தான் வந்து நேற்று வந்து காலமாயிட்டாங்க போல். எனக்கு வந்து இப்போ தான் வந்து நியூஸே வந்துச்சு. பட் நம்மளால் போக முடியல, கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கனால கொஞ்சம் போக முடியல. எப்படி வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் மாமாலாம் வீடியோ பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கலாம் அந்த வீடியோ மூலயமா. ஓகேங்களா? அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும். அவங்க வந்து வயசானவங்க தான், அதனாலுமே அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும். ஓகே, இப்போ குபேரா மூவி ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குபேரா வந்து கைண்ட் ஆஃப் வந்துட்டு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ரொம்ப வந்துட்டு ஒரு பாண்டிங்காக, ரொம்ப வந்துட்டு ஒரு என்க்ளோஸ் ஒரு சர்க்கிளாகவும் இல்லை. அதுக்குன்றக்காக ரொம்ப காமெடி கலந்து ஃபன் கலந்த மாதிரியும் இல்லை. பிச்சைக்காரன் ரேஞ்சுக்கு வந்து கமர்ஷியலாகவும் வந்து எலமெண்ட்ஸ்லாம் சேர்ந்த மாதிரியும் இல்லை. அதுக்குன்ற மாதிரியும் வந்து ரொம்ப வந்துட்டு ஆவரேஜாகவும் இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. கோடினா எவ்வளோ சார்? ஆக்சுவலி வந்து இந்த பெக்கர்ஸோட லைஃப்லாம் வந்துட்டு எப்படி அவங்க சுற்றி வந்து வாழ்க்கை வந்து ரிவால்வ் ஆகுது. ஸோ பெக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கும், அவன் வந்து என்னெல்லாம் பண்ணுவான், அவனுக்கான சுற்றி உள்ள லைஃப் வந்து எப்படி இருக்கும், சப்போஸ் அவன் வந்து பணக்காரனா இல்லை அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பேஸ் பண்ணி அந்த குபேரனுக்கு வந்து கதை வந்து இருக்குது. இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? தனுஷ் ஆக்டிங் உண்மையிலே வேறு லெவலுங்க. நான் வந்து தனுஷ் ஃபேனுக்காக சொல்லலை, உண்மையிலே வந்து செம்மையாக இருந்துச்சு. என் கூட வந்தோடனே வந்து விஜய் ஃபேன் தான், அவனே சொன்னால் தனுஷ் ஆக்டிங்லாம் வேறு லெவலு. அந்த வந்து அவர் வந்து ஒரு எமோஷனலாக அழுதுகிட்டே வந்து பண்ணுவார். பெக்கர்ஸ்க்கு வந்து பிச்சை போடுற ஒரு சீனில் வந்துட்டு கோயிலில் அவங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் பாட்டோட சேர்த்து பார்க்குறப்போ என்னது இந்த அவ்வளோ கம்மெல்லாம் அப்போ இந்த பாட்டு வந்து அடிக்கடி வருது, ஒரு மடிச்சல் வருது. பட் ஆனாலுமே வந்துட்டு அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. ராஷ்மிகா மந்தனாவும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஓரளவுக்கு காமெடியாக ஃபன்னாகவே அவங்க ரோலை வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அடுத்து நாகார்ஜுனா ரோலும் உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சு. கொஞ்சமாக ரொம்ப மாசாக இல்லாமல் ரச்சக டைப்பில் இருக்கும்னு நினச்சேன் நான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவர் வந்து கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஆப்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார். எல்லாமே வந்து பக்காவாக சூப்பராக இருந்துச்சு. இந்த நாட்டில் பணமும் பவரும் தான் வேலை செய்யுது. போலீஸ் ரோலாக இருக்கட்டும், அவர் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருந்தார். வில்லன் ரோலுமே சூப்பராகவே ப்ளே பண்ணியிருந்தார். கடைசி வரைக்கும் வந்து வில்லன்ஸை வந்து கொண்டு போயிட்டு இருந்தார். அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சில ட்விஸ்டட் டர்ன்ஸ் இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து ஒரு வாவ் மூமெண்ட்லாம் இருந்துச்சு, கூஸ்பம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தோட வந்து ரொம்ப ஜவ் மாதிரி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ட்ரிம் வந்து இன்னும் கொஞ்சம் படம் வந்து சூப்பராக இருந்திருக்கும்ன்றது என்னோட கருத்து. மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சில பேர் வந்து பெக்கர்ஸில் வந்து மதிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மதிக்கிறோம்ப்பா, பெக்கர்ஸும் மனசங்க தான், அவங்களே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்து வந்து பார்த்து வந்து சொல்லியிருக்காங்க. பேர் தீபக். அண்ட் மியூசிக் சொல்ல மாட்டேன், மியூசிக் உண்மையிலே வேறு லெவலில் தரமாக இருந்துச்சு. அது வந்து விஎஃப்எஸ் வந்து அந்த குழந்தைய வந்து தனுஷ் வந்து தூக்குவார். அந்த சீன் வந்து விஎஃப்எஸ் வந்து கொஞ்சம் வந்து மட்டமான குவாலிட்டியில் வந்து அப்படியே பச்சையாக தெரிஞ்சு. அப்புறம் சீன் வந்து யானை வந்து ஒரு ஃப்ரேமில் வரும், அதுவுமே வந்து ரொம்ப வந்து கிராஃபிக்ஸ் வந்து அப்படியே தெரிஞ்சு. நான் வந்து ஒரு 10க்கு வந்துட்டு ஒரு 7 அந்த ரேஞ்ச் வந்து ரேட்டிங் வந்து தருவேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் காசு கொடுத்து பார்க்கலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து 150 ரூபா கொடுத்த செலவு பண்ணி இந்த படத்தை பார்த்தேன். ஸோ கொடுத்த காசுக்கு ஒருத்த தான் வந்து எனக்கு பட்டுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி தேட்டரில் வந்து மிக்ஸ்டு ஆடியன்ஸ் மிக்ஸ்டு ரிவ்யூ வந்து மேபி வரலாம். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் மாறிட்டே இருக்கும். ஏன்னா 5 வாரமே ஒன்றா இருக்காது, கருத்துக்கள் வந்து மேபி வந்து வேரி ஆகலாம். ஆனால் இதான் வந்து என்னோட அந்த குபேராவோட அனலைசிஸ் வந்து என்னோட மூவி ரிவ்யூ. ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த வாரம் வந்து குபேரா படத்துக்கு போவீங்க, இன்னொரு படம் டீனு சொல்லிட்டு வந்திருக்கு, அதிரா படம் வந்திருக்கு, அதுக்கு போய் நம்ம தான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் வந்து ட்ரெய்லரை பற்றி ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க, ப்ளைனாக போங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை பார்க்கலாம் சேனலை எப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?